வணக்கம். ஆண்கள் பெண்கள்னு பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான தொந்தரவை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வியர்வையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வியர்வை அப்படின்னு சொல்லும்பொழுது அது பிரபஞ்சத்தில் படைக்கப்பட்ட பாலூட்டிகளுக்கு ஒரு பொதுவான விஷயம்தான். பொதுவாக பார்த்தோம்னா தூய்மையாக இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாருமே இருக்கிறதுக்கு விரும்புவோம். அதே தூய்மையற்ற ஒரு துர்நாற்றம் இருக்கக்கூடிய இடங்களுக்கு நம்ம நெருங்குறது இல்லை. அதே மாதிரி தான் இந்த வியர்வையில் வரக்கூடிய துர்நாற்றமும். இந்த மாதிரி வியர்வையில் துர்நாற்றம் இருக்குது அப்படின்னும் போது அது கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறமா மன உளைச்சலையும் உடல் ஆரோக்கியத்தையும் பெரிய அளவில் பாதிக்கக்கூடியதாகவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம புற்றுநோய் மாதிரியான உடல் உபாதைகளுக்கும் வழிவகுக்கக்கூடியதாகவும் இருக்கு. அதாவது வியர்வைன்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா உடலை சமநிலைப்படுத்துறதுக்கு உடல் சுரக்கக்கூடிய ஒரு வித திரவம் தான். அதிகமா உடல் உஷ்ணமாகும் பொழுது அந்த உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கும் உடலை சமநிலைப்படுத்துறதுக்கும் நம்மளுடைய உடல் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் இந்த வியர்வை. சமநிலைப்படுத்துறது மட்டும் இல்லாம இந்த வியர்வை உடல்ல இருக்கக்கூடிய அந்த நைட்ரஜனையும் சில விதமான எண்ணெய் கழிவுகளையும் வெளியேற்றுவதற்கு நமக்கு உதவி செய்யுது. பொதுவாக கோடை காலங்களில் பார்த்தோம்னா உடல்ல இருந்து சிறுநீரகம் வெளியேற்ற வேண்டிய நீரை வியர்வை சுரப்பிகளும் வியர்வையாவே வெளியேற்றும். அதே மாதிரி மழை காலங்களில் பார்த்தோம்னா அதிகமா வெப்பம் இல்லாதனால சிறுநீரகமே சிறுநீரா வெளியேற்ற தொடங்கும். இந்த உடலினுடைய உஷ்ணம் வியர்வை நாளங்கள் மூலமாக மேல் தோல் அடைஞ்சு அது வழியா ஆவியாகவும் போறது உண்டு. இதனால உடல் குளிர்ச்சி அடைகிறது மட்டும் இல்லாம உடலினுடைய ஆரோக்கியம் மேம்படுறதுக்கும் இந்த வியர்வை நமக்கு உதவுது. அதனால வியர்வை அப்படின்னு சொல்லும் பொழுது அது இயற்கையானது தான். தூய்மையான உடல்ல இருந்து வரக்கூடிய வியர்வையில எந்த ஒரு வாடையுமே இருக்காது. ஆனா இன்னைக்கு பல இடங்கள்ல பார்த்தோம்னா பல பேருக்கு துர்நாற்றத்தோட தான் வியர்வை வருது. உடல் முழுவதுமே நமக்கு வியர்வை நாளங்கள் அதிகமாவே இருக்குது. அதுவும் உள்ளங்கை, கால்கள், மார்பு, அக்குள், தொடை இடுக்குகள்னு பல இடங்கள்ல இருக்கு. இதுல இந்த மார்பு பகுதிகளில், அக்குள் பகுதிகளில், தொடை இடுக்கு பகுதிகளில் சுரக்கக்கூடிய வியர்வையில பலருக்கு பார்த்தோம்னா ஒரு வித துர்நாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. சரி, இப்போ எதுக்காக இந்த வியர்வையில துர்நாற்றம் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பொதுவாக உடல்லேருந்து வெளிவரக்கூடிய இந்த துர்நாற்றத்துக்கு பல விதமான காரணங்கள் இருக்கு. ஏதாவது நோய்வாய்ப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய உடல்லையும் ஒரு விதமான துர்நாற்றம் ஏற்படும். அதே மாதிரி உடல் சுத்தம் இல்லாமல் இருக்கும் பொழுது துர்நாற்றம் ஏற்படும். நம்ம பரபரப்பாக இருக்கும் பொழுது ஒரு விதமான கவலை, சோர்வு இருக்கும்போது ஒரு துர்நாற்றம் ஏற்படும். இன்னும் முக்கியமானது என்னன்னா மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது துர்நாற்றம் ஏற்படும். சில பேருக்கு பார்த்தோம்னா திடீர்னு ஏதாவது உடல் உபாதைகள் ஏற்படும். அதுவும் உடலினுடைய வியர்வை துர்நாற்றத்துக்கு ஒரு காரணமாகவும் இருக்கும். ஆனா இந்த மாதிரி திடீர்னு வரக்கூடிய உடல் உபாதைகள்னால பெரிய அளவுல பாதிப்பு இல்லை. அந்த பாதிப்புகள் கொஞ்ச நாளா சரியாயிடுச்சுன்னா அந்த துர்நாற்றமுமே போயிடும். ஆனா வியர்வையில தொடர்ந்து துர்நாற்றம் இருக்கு அப்படின்னா அதை நம்ம கவனிச்சு அதை சரி செய்ய வேண்டியது ரொம்பவே முக்கியமானது. இதை நம்ம கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா அது பல பிரச்சனைகள்லயும், அதுவும் குறிப்பா தோல் சார்ந்த பிரச்சனைகள் மட்டும் இல்லாம உடல்ல பல உறுப்புகள்லயும் புற்றுநோய் மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கும் அது மிக முக்கியமான காரணமாகவும் இருக்கும். மனசுல ஏற்படக்கூடிய தேவையில்லாத பயம், கோபம், பொறாமை, வெறுப்பு மாதிரியான பிரச்சனைகளும் தீய எண்ணங்கள், தீய நினைப்புகளுமே உடலினுடைய ரசாயன மாற்றத்தை அதிகரிக்கும். இதனாலையும் வியர்வை துர்நாற்றம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. பெரும்பாலும் துர்நாற்றம் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது ஜீரணத்துல ஏற்படக்கூடிய முறைகேடுகள் தான். அஜீரணம் மாதிரியான பிரச்சனைகள் தான் மிக முக்கியமான காரணம். பொதுவா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அதனுடைய ஜீரணத்தை தொடங்கக்கூடிய இடம்னு பார்த்தோம்னா அது வாயில தான். வாயில உமிழ்நீரோட சேரும் பொழுதுதான் முதல் கட்டமா அது ஜீரணிக்க தொடங்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு நேரமின்மை, அவசரம், பொறுமையின்மை, அது மட்டும் இல்லாம அதிகமா காரம், புளிப்பு, மசாலா சேர்ந்த உணவுகளை சாப்பிடும் பொழுது சுவை மொட்டுக்கள் பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாம பல உறுப்புகளும் பாதிக்கப்படுது. நல்லா உணவை மென்னு சரியான முறையில சாப்பிடாதனாலையும் இந்த அஜீரண மாதிரியான பிரச்சனை தொடங்குது. அதாவது ஜீரணத்துக்கு பெரிய அளவுல உதவி செய்யக்கூடிய இந்த உமிழ்நீர் சரியான முறையில உணவோடு கலக்காம நல்லா அறப்படாம வயிற்றுக்குள்ள தள்ளும் பொழுது வயிறு, மண்ணீரல், சிறுகுடல், பெருங்குடல் மாதிரியான உறுப்புகள்ல இந்த உணவு பயணிக்கும் பொழுது சீரான முறையில இந்த உணவினுடைய சக்தி கிரகிக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுது. இதனால உடலினுடைய ஜீரண சக்தியே குறையுது. இந்த மாதிரி சரியான முறையில ஜீரணிக்காம உடல்ல உட்கிரகிக்கப்படாத உணவுகள் ரத்தத்தோட கலக்கும் பொழுது அது அதுல இருக்கக்கூடிய அந்த பிராணவாயுவோட சேர்ந்து பயணிக்க தொடங்குது. இந்த மாதிரி சீரான முறையில ஜீரணிக்காது உட்கிரகிக்கப்படக்கூடிய இந்த உணவுகள்லேருந்து பெறக்கூடிய சத்துக்கள் ரத்தத்துல கலக்கும் பொழுது அந்த ரத்தம் பிராணவாயுவோட சேர்ந்து உயிரோட்டம் பெற்று உடல்ல சுற்று பெறும் பொழுது தான் இந்த பிரச்சனைகள் தொடங்குது. அதாவது கெட்ட ரத்தம் உடல்ல சேரும் பொழுது அது பல பிரச்சனைகளை ஏற்படுத்துது. இந்த ரத்தம்
உடல் திசுக்களால் உபயோகப்படுத்தப்படாமல் ஊழசதைகளாகவும் இடுப்பை சுற்றி அடி வயிற்றுலன்னு நிறைய இடங்கள்ல அப்படியே தேங்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் தொடைகளில் தாடை பகுதிகளில் சரியான முறையில் ஜீரணிக்கப்படாத உணவுகளினுடைய ரத்தத்தினால கெட்ட நீரும் தேக்கமடைய ஆரம்பிக்குது. இந்த கெட்ட உணவு சத்துக்கள் தோலினுடைய அடியிலையுமே பரவலாக படிய ஆரம்பிக்குது. இந்த மாதிரி இந்த கெட்ட நீர் ஊழசதை நம்மளுடைய உடல்ல படியும் பொழுது அது வியர்வையில துர்நாற்றமா உருமாற ஆரம்பிக்குது. அதே மாதிரி பெண்களுக்கு பார்த்தோம்னா பெண்களுடைய மார்பகத்திலையும் சினைப்பையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் கொழுப்புகளாகவும் படிய தொடங்குது. இது நாளடைவில் மார்பக புற்றுநோயாகவோ இல்ல கருப்பை புற்றுநோயாகவோ மாறுறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாம சீரான முறையில ஜீர்ணிக்கப்படாத உணவுகள் மலச்சிக்கலையும் உருவாக்குது. மலச்சிக்கலும் இருக்கும்பொழுது அந்த மலக்கழிவுகள்ல இருந்து வரக்கூடிய அந்த கெட்ட நீரும் உடலினுடைய துர்நாற்றத்தை அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கு. அதனால உடல் சரியான முறையில ஜீரணிக்கப்படாத உணவுகளும் மலச்சிக்கலும் தான் மிக முக்கியமான காரணம் இந்த வியர்வையில வரக்கூடிய துர்நாற்றங்களுக்கு. அதனால சரியான முறையில நல்ல ஒரு உணவுகளை உட்கொள்ளும் பொழுது இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவர முடியும். இந்த மாதிரி துர்நாற்றம் அதிகமாக இருக்குன்னு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா உடல்ல வாசனை திரவங்கள் பவுடர் மாதிரியான விஷயங்களை அதிகமாக பயன்படுத்துறாங்க. இது என்ன பண்ணும்னா நாளடைவில் நம்மளுடைய தோல்ல இருக்கக்கூடிய துவாரங்களையும் அடைக்க தொடங்கும். அதனால தோல் சார்ந்த வியாதிகள், தோல் சார்ந்த பிரச்சனைகள், தோல் சார்ந்த புற்றுநோய் மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கும் வழிவகுக்கவும் செய்யுது. அதனால எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு நம்மளுடைய உணவு முறையை சரி பண்றதும் அதை சரியான முறையில் மென்று சுவைத்து சாப்பிட்றதும் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிறதும் வியர்வை துர்நாற்றம் போறதுக்கான ஒரு சிறந்த வழியா இருக்கும். சில பேருக்கு பார்த்தோம்னா மலம் அதிகமாக சேரும் பொழுது அப்படி இல்லைன்னா சிறுநீரகத்தில் தொற்றுகள் சீரான முறையில் சிறுநீரை வெளியேறலனாலும் சிறுநீர் தொற்று ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த சிறுநீர் தொற்றுகள்னாலையும் வியர்வை துர்நாற்றம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சரி, எப்படி இந்த வியர்வை துர்நாற்றத்தை போக்குறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கேற்ற மாதிரியான உணவுகளை நாம் எடுத்துக்கிறதும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய வாழ்வியல் முறைகளையும் நம்மளுடைய உணவு முறைகளையும் மாற்றிக்கிறது அவசியமானது. சரி, இப்போ இந்த வியர்வை துர்நாற்றத்தை போக்குறதுக்கான சில வழிகளை நம்ம பார்க்கலாம். அதிகமாக கோவப்படாமல் இருக்கிறது, அதிகமாக பொறாமை, வெறுப்பு, கவலை, பயம் மாதிரியான தொந்தரவுகள் இல்லாமல் மனசை எவ்வளவுக்கு அமைதியாக வச்சுக்க முடியுமோ அவ்வளவுக்கு வச்சுக்கிறது அவசியமானது. சாப்பிடக்கூடிய உணவுகளை பொறுமையாக ரசித்து ருசித்து சாப்பிட வேண்டியது ரொம்ப அவசியமானது. அதே மாதிரி அதிகமான எண்ணெய், அதிகமான மசாலா, அதிகமாக உப்பு, புளி, கார உணவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியமானது. எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு இயற்கை உணவுகளையும் பழங்களையும் எடுத்துக்கும் போது ரொம்ப எளிமையாக இந்த வியர்வை துர்நாற்றத்திலேருந்து நாம் வெளிவர முடியும். நாம் என்ன மாதிரியான உணவுகளை சாப்பிட்றோமோ அதுதான் அந்த துர்நாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்குது. அதனால நம்மளுடைய உணவுகளை சாத்வீகமான உணவுகளாக நம்ம மாற்றிக்கும் பொழுது இந்த வியர்வை துர்நாற்றம் மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து முற்றிலும் நம்ம எளிமையாக வெளிவரதுக்கு அது பெரிய அளவில் உதவி செய்யும். உடலினுடைய எடை அதிகமாக இருக்கிறவங்க உடலினுடைய எடையை குறைக்கிறது அவசியமானது. ஏன்னா தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள், கொழுப்புகள், ஊழசதை மாதிரியான கழிவுகள் வியர்வை துர்நாற்றம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதனால எடையை குறைக்கிறது அவசியமானது. அதிகமா தூங்கும் பொழுதும் உடல்ல கழிவுகள் அதிகமா தேங்க ஆரம்பிக்கும். அதனால நல்ல ஒரு உழைப்பு அவசியமானது. பகல் தூக்கம் கூடாது. இறுக்கமான உடைகளை அணியாம நல்ல ஒரு இயற்கையான பருத்தி துணிகள்ல ஆடைகளை அணிகிறது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். சோப், ஷாம்பு மாதிரியான பூச்சிகள், ரசாயனங்களை பயன்படுத்தாம பயத்த மாவு, கடலை மாவு, மூலிகைகளை கொண்டு குளிக்கிறனால வியர்வை நாளங்கள் தூய்மையாகும். துர்நாற்றத்திலேருந்து வெளிவரதுக்கு அது வழிவகுக்கும். உடலுக்கு தேவையான அளவு தண்ணி குடிக்கிறதும் காய்கறிகளையும் நார்ச்சத்துள்ள உணவுகளையும் பட்டை தீட்டப்படாத அரிசிகளையும் உணவில் உட்கொள்றது அவசியமானது. யோகா, தியானம் மாதிரியான பயிற்சிகளை செய்யலாம். இதனால மனசும் அமைதியாகும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எண்ணங்கள்லையும் மாற்றம் ஏற்படும். இதனாலேயும் துர்நாற்றம் ஏற்படுறதை தடுக்க முடியும். நம்மளுடைய உடலையும் குடலையும் தூய்மையாக வச்சுக்கிறது ரொம்பவே அவசியமானது. நம்ம ஒரு மூலிகை குளியல் செய்யலாம். அதாவது முதல் நாள் இரவு நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் தண்ணியில் வேப்ப இலை, தும்பை இலை, நன்னாரி இலை, வெற்றி வேர் இதெல்லாம் போட்டு மூடி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் இந்த தண்ணியில் ஒரு மூலிகை குளியல் செய்யும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய நீர் கழிவுகள் வெளியேறும். இதனால வியர்வை துர்நாற்றம் குறையும். ஒவ்வொரு நாளும் சூரிய ஒளியில ஒரு அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் இருக்கிறது ரொம்பவே அவசியமானது. இந்த மாதிரி நம்ம இருக்கும் பொழுது அது உடலினுடைய சூட்டை தணிக்கிறது மட்டும் இல்லாம அது உடலுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கறது, உடலினுடைய துவாரங்கள் அடைப்பட்டிருக்கக்கூடிய கழிவுகளையும் வெளியேற்றுறதுக்கு உதவி செய்யும். இந்த மாதிரி சூரிய ஒளியில நாம இருக்கும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்கள், கழிவுகள், துர்நாற்றம் தீரும். அதே மாதிரி எண்ணெய் குளியல் செய்கிறதும் அவசியமானது. சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது கடல், அருவி, ஆறுகளில் குளிக்கிற ஒரு பழக்கத்தையும் மேற்கொள்ளும் பொழுது அது உடல் சூட்டை குறைக்கிறதும் உடலை குளிர்விக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த வியர்வை நாளங்களையும் தூய்மையாக்குறதுக்கு உதவி செய்யும். குளிக்கிறதுக்கு முன் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எலுமிச்சை சாறை உடலில் தேய்ச்சிட்டு அது நல்லா ஊறினதுக்கு அப்புறமா குளித்தோம் அப்படின்னா உடலில் ஏற்படக்கூடிய துர்நாற்றம் மெல்ல மறைய தொடங்கும்.
நம்ம உடலையும் குடலையும் தூய்மையாக வச்சுக்கிறது அவசியமானது. இந்த மாதிரி செய்யும் பொழுது உடலில் ஏற்படக்கூடிய இந்த வியர்வை துர்நாற்றங்கள் முற்றிலும் குறையும். அதுக்கு தேவையான உணவுகள் என்னென்ன, அதுக்கு தேவையான பழக்க வழக்கங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்த்தோம். இதை பின்பற்றினாலே போதும், வியர்வை துர்நாற்றம் நாளடைவில் குறைய தொடங்கும். அதனால் உடலில் வியர்வை அப்படின்னு சொல்லக்கூடியது சாதாரணமாக எல்லா பாலூட்டிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதில் துர்நாற்றம் அதிகமாகும் பொழுது தான் இந்த பிரச்சனைகள் ஏற்படும். இந்த துர்நாற்றம் ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்ன, அதை எப்படி போக்குறது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.